ஒரு ஆச்சாரியன் என்பவர் தான் தத்துவங்களை நமக்கு உபதேசம் பண்ணுவார். இப்போ கஷ்டமான தத்துவம், புரிஞ்சுக்க முடியாத தத்துவம் இருக்குன்னா அதை நாம தெரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியன்ட்ட போனா புரிஞ்சுக்கலாம். ஆனா திருவாய்மொழி என்னவா இருக்கான்? ரொம்ப உயர்ந்த குருவும் ஆச்சாரியனாவும் இருக்கான். ஏன்னா தத்துவங்களை எல்லாம் எளிமையா உபதேசம் பண்ணிடுறது. பெருமாள் எங்கப்பா இருக்காருன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் சரீரமாக கொண்டு ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பகவான் இருக்கார். புரியறாப்புல நம்மாழ்வார் தமிழ்ல பாடுறார். திட விசும்பு எரிவெளி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அப்ப எளிமையா பெரிய தத்துவம் கிடைச்சுடுத்தே. ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை. அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் பகவான் இருக்கான், இந்த சரீரத்துக்குள்ளும் பகவான் இருக்கான். இது எல்லாமே அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு. புரியணுமே. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான், எல்லாமே பகவான் சொத்து. புரியணுமா? இருக்கு. யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் வானவரேரே. அப்போ உயர் குருவும் பெரிய ஆச்சாரியனா இருந்து நாம பகவானுக்கு அடிமை. நமக்குள்ளே இருந்து நம்மை ஆள்பவன் பகவான். அவனுக்கு கைங்கரியம் பண்ணவே நாம ஏற்பட்டவர்கள். உலகமும் ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு சரீரம். அவன் உள்ளே ஆத்மாவா இருக்கான். இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற குருவாகவும் திருவாய்மொழியே இருக்கு.